இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 2, 2026 2/8/2026 தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:38 வரை, அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி இரவு 11:16 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. சித்த அமிர்த யோகம். கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 3:27 வரை சந்திரன் கும்பராசியிலும் அதன் பிறகு மீனராசியிலும் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இன்று பிற்பகல் 3:27 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று இரவு 10:02 செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. லாப மற்றும் விரயஸ்தானங்கள்ல சந்திரன் டிராவல் பண்ண போறாரு. இது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், ஆனா சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். நிலம், வீடு, மனை, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், தாயாரின் தேவைகள் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படும். குடும்பத்துல கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேல உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். மொத்தத்துல உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சந்தோஷகரமான நாள். மதியம் 3:27 மேல சந்திரன், குரு ஆகிய இரு கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுவதே ஒரு பெரிய விசேஷம். நிலம் சார்ந்த, வீடு சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். இன்னைக்கு உங்க வீட்டை மராமத்து வேலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும். இன்னைக்கு அதிகமான செலவுகளால சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பா நீங்க கொஞ்சம் மனசுல ஒரு விதமான தடுமாற்றத்தில் இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி கெடுதல் கிடையாது. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விருப்ப செலவுகளால் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்படும், ஆனா சந்தோஷ செய்திகளாக வரும். குழந்தைகள் விஷயத்திலும் தந்தை விஷயத்திலும் உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 3 மணி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. மதிப்பு மரியாதை உயரும். 3 மணிக்கு மேல உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் டிராவல் பண்றாரு. அதுவும் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது குருவோடு பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ராசிநாதன் நீச்சமா இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க மனசை தைரியப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. உங்களை உத்வேகப்படுத்துற மாதிரி எதிர்பாலினத்தவர்கள் பேசி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆலோசனை அல்லது தந்தையின் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தும். ஆனா மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. நீண்ட நாள் வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்காக இன்னைக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த செலவுகளால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனா மனசுக்குள்ளார ஒரு பயத்தை உண்டு பண்ணும். இதை நம்ம எதிர்காலத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்ட்டு. எதிர்காலத்தை பத்தி பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதினராக இருந்தால் காதல் விஷயத்திலும் திருமண விஷயத்திலும் வெற்றிகள் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இளம் வயதினர் இன்னைக்கு ஹனிமூன் சம்பந்தமா டிராவல் பண்றதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் டிராவல் பண்றாரு. அதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களால இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இடமாறுதல் ஏற்படும். அது உங்களுடைய ஆலோசனையின் பேரில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 10 மணிக்கு மேல செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வராரு. அதனால உங்களுக்கு இளம் வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடுவதற்கும், வயது முதிர்ந்தவர்கள் 35 வயசு 40 வயசுக்கு மேல இருந்தா கணவன் மனைவி உறவுல புரிதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அவங்களே எதிரியாகவும் மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல இருந்த வீண் செலவுகள் குறையறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல மதியம் 3 மணிக்கு மேல செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலர் இன்னைக்கு சந்தோஷத்துக்காகவோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவோ எங்கேயாவது அவுட்டிங் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். நண்பர்களுடன் இன்று அமோகமான வெளியூர் பிரயாணங்களால் சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வருமானத்துல தடை இருக்காது. ஆனா வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும். நிலம் சார்ந்த ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிலம் சம்பந்தமான தொழில் பண்றவங்க, புரோக்கர்ஸ், ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அமோக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் 8 மற்றும் 9ஆம் இடங்கள்ல டிராவல் பண்றாரு. சந்திராஷ்டமம் இருக்கு மதியம் 3 மணி 27 நிமிடம் வரைக்கும். அதன் பிறகு பாகிஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி குருவின் பார்வையில வர்றதுனால குரு சந்திரன் பரிவர்த்தன யோகம் உங்களுக்கு நிரந்தர வெற்றியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கோ குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்க கூட யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு லாபம். உங்களால சந்தோஷ மிகுதி ஏற்படும். ஆனா கோபத்துல வார்த்தையை விடுவீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ஷார்ட் டெம்பர்ல கோபப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு. அதாவது ஷார்ட் டெம்பர்னா டக்குன்னு முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா உங்க வாழ்க்கை துணை உங்க பேச்சை கேட்கல, அதனாலதான். ஆனா அவங்க உங்க பேச்சை கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. குழந்தைகள் விஷயத்துல அவங்க பேச்சு நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண தட்டுப்பாடு ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணையின் தேவைகளை அதிகப்படுத்துவாங்க. அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக அவங்க வெளியூருக்கு போறாங்க, படிப்பு சம்பந்தமா வெளியூருக்கு போறாங்கன்னா அது உங்க தலையில தான் விடியுது. நீங்க தான் செலவு பண்ற மாதிரி இருக்கு. இன்று உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள்ல முதலீடுகள் செய்வதற்கான முயற்சிகள் ஈடுபடுவீங்க. அந்த முதலீட்டுக்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் அது சம்பந்தமா இன்னைக்கு அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் பேசுவது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசி, சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மதியம் 3 மணி 27 நிமிடங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குருவோடு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுல பண விஷயமா நிறைய பேசுவீங்க. இந்த பணம் வரல, அந்த பணம் வந்தது, அதை எடுத்து இப்படி செலவு பண்ணேன், இப்படி எடுத்து கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இப்படி ஏகப்பட்ட செலவுகளை பத்தி பேசுவீங்க. அதே சமயம் குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதை பத்தி நிறைய பேச்சுவார்த்தை நடக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய கம்போஷரை வச்சுக்கோங்க. கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. உறவுகள் விஷயத்துல, குறிப்பா குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சியால் பூரிப்படைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ஆனா
முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்களை பேசி சங்கடப்படுவீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. குறிப்பா நீங்க வேலை பண்றவங்களா இருந்தா வெளியூர்ல இருந்து டிராவல் பண்ணுவீங்க. வெளியூர் டிராவல் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அபிஷியலா உங்களுக்கு இருந்து வந்த ஒரு தடுமாற்றம் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேல சந்திராஷ்டமத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இரவு 10 மணிக்கு மேல உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஆசைப்பட்ட அந்த விலை உயர்ந்த பொருள் வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கலாம், இல்லாட்டி உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யலாம். இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நீங்க யாரை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கதான் உங்களை நெருக்கி பழக்குவாங்க. அவங்களை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் யாரு கூட பழகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்ககிட்ட நெருங்கி வந்து மேலும் 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 உங்களை சங்கடப்படுத்துவாங்க. அதாவது உங்களை கம்பல் பண்ணுவாங்க அவங்க கூட எங்கேயாவது வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்கு. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அபிஷியலா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அபிஷியலா உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கான பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். இல்லையா, மேல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இன்னைக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால யார் உங்களுக்கு அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கிட்டயே உதவி கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு முயற்சிடுங்க. அபிஷியலா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வீட்டு விஷயமா உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கும். தந்தை விஷயத்துல தேவையில்லாத மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் உறவுகள் விஷயத்துல உதவிகள் கிடைக்கும். யாரை ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட பழகிற மாதிரி இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா செலவுகளை விட கௌரவத்துக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, பதவிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவி கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். எதிரிகள் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. துலாம் ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருப்பது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். கூட பிறந்த தம்பி தங்கைகள் விஷயத்துல உங்களுக்கு அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவீங்க. அதே சமயம் இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக எதிரிகள் உங்களை பற்றி பெருமையா பேசுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏட்டிக்கு போட்டியான பேச்சுக்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்க பேசுற வார்த்தை தாங்க உங்களுக்கு மரியாதை. அதனால நல்ல வார்த்தையை பேசுங்க. பதவி கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால அவங்க விஷயத்துல நீங்க பெருசா இன்வால்மெண்ட் காமிக்காதீங்க. கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. பண விவகாரங்களிலிருந்து தடைகள் விலகும். சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்துல ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு கைவிடுவதற்கான சூழ்நிலை இருக்கு. ஆனா உங்களுடைய வேலையில நீங்க புதிய முயற்சியில ஈடுபடுவீங்க. புதிய வேலையில் சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தை வெளிப்படுத்துவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தினரால் உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படும். நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடமான சூழ்நிலை, அதாவது உங்களை பத்தி ஒரு கிண்டல் கேலி பேசுவாங்க, அதெல்லாம் விலகி உங்களோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். தொழில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. இதுல 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சந்திரன் குரு பரிவர்த்தன யோகம். இது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும், செல்வாக்கை உயர்த்தும். உங்களுக்கு
வேலை விஷயமா, அபிஷியலா, பிசினஸ் விஷயமா இருந்த பதட்டமான சூழ்நிலை மாறும். உங்களை பத்தி ஏட்டிக்கு போட்டியா பேசினவங்க, உங்களை பத்தி போட்டு கொடுத்தவங்க, உங்களுக்கு அவமானம் ஏற்படுத்தணும்னு பேசினவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க சிம்ம சொப்பனமா விளங்குவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கூட இருக்கிறவங்க உங்களை சிக்கல்ல மாட்ட வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு சிக்கல் வராது. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல உங்களுக்கு சிக்கல் குறைவதற்கான சூழ்நிலை. உங்களுடைய அதிகார வார்த்தைகளை பேசி அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த பதவியை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே பதவியை உங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ், மரியாதை வரும். அதே சமயம் உங்களுடைய வியாபார நுணுக்கங்களின் முயற்சியால் நீங்க வேலை பண்ற கம்பெனிக்கோ இல்ல வேலை பண்ற முதலாளிக்கோ ஒரு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுய முயற்சியில வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொந்தமா முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அந்த முயற்சி பலிதமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல எதையோ பறி கொடுத்த மாதிரி இருப்பாரு. அதனால கொஞ்சம் அவரை மோட்டிவேட் பண்ணி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக புதிய மாற்றங்கள், புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்னைக்கு கொஞ்சம் பண வருமானம், கொஞ்சம் சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல இருக்கிறவங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மதிப்பு மரியாதை உயரும். குறிப்பா உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு இருந்து வந்த அவற்றல் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய நட்புகளின் உதவியின் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடம்புல ரத்தம் சம்பந்தமான அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 3 மணிக்கு மேல உங்களுக்கு அலைச்சல் இருக்கு. சாயந்தரத்துக்கு மேல டாக்டர்ஸ் கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கவலைகள் மறக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மனசுல இருந்த கவலையை போக்கி நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல செய்திகள்னா உங்களை பத்தியும் இல்ல, உங்க குடும்பத்தை பத்தியும் நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்க கூட உங்க குழந்தைகளே சண்டை போட்டிருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல அவங்க கிட்ட ஒரு நல்ல மாற்றம் உங்ககிட்ட அனுசரணையா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு எதிரியா செயல்பட்டவங்க உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகளை தருவார்கள். உங்களுடைய ப்ரமோஷன், உங்களுடைய வளர்ச்சி போன்ற விஷயங்கள்ல அவங்களுடைய பங்கும் இருக்கணும்னு நினைச்சு உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொந்த வீட்டுக்கு குடி போறதுக்கும் இது இன்னைக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். அதாவது சொந்த வீட்டுக்குன்னா இன்னைக்கு போக முடியாது. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல குடி வருவீங்க. அது வரைக்கும் சொந்த வீடு சம்பந்தமான முயற்சிகள்ல உத்வேகம் ஏற்படும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மகர ராசி, ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறதுனால இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண தேவைகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வரும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்க பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னையிலிருந்து நீங்க மத்தியானத்திலிருந்து உங்க பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். நல்ல நண்பர்களின் பங்களிப்பின் மூலமாக உங்கள் பிரச்சனைகள், லீகல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்க இல்ல ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதீத லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. லாபத்தில் இருந்த தடைகள் விலகும். வழக்குகள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாம
குடும்பத்துல பண விவகாரங்களினால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கை துணை உங்க பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு உங்க பேச்சுக்கு சாதகமா செயல்படுவாரு. அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவீங்க. இதனால குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பங்காளிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பங்காளி சண்டை மட்டும் இல்லைங்க, பூர்வீக சொத்து சம்பந்தமான சங்கடங்களும் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்க கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கும்பராசி ராசி மற்றும் 2ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. தேய்பிரை சந்திரன்கிறதுனால கொஞ்சம் கவனமா பேசுங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். மதியம் 3 மணிக்கு மேல வீண் பேச்சுக்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா ஒரு சின்ன மன சஞ்சலம் இருக்கும். குடும்ப விஷயத்துல உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும். குடும்ப விஷயத்துல தவறான நபர்களின் சங்கடம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவங்க வேண்டாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துவாங்க. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை இழப்பு ஏற்படும் சொல்லியிருந்தேன். அந்த வேலை இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் அதற்கான கடன் உதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்களா யோசனை பண்ணிட்டு சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறீங்க. அந்த கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க கற்பனையா நினைக்கிற விஷயத்த வார்த்தையா சொல்லி அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறீங்க. அதனால எதிரிகள் உருவாகுகிறார்கள். அதனால உங்களுக்கு வேண்டாத செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இனி யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசினீங்கன்னா அதுவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனா குடும்பத்துல நல்ல விஷயங்களுக்கான செலவுகளாக இருக்கும். குழந்தைகளின் திருமணம் செலவு, திருமணம் சார்ந்த செலவு, உடன்பிறப்புகளின் குடும்பம் சார்ந்த செலவு, குறிப்பா அவங்களுடைய உடன்பிறப்புகளின் குழந்தைகளின் படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு உதவி செய்வீங்க. நீங்க உதவி செஞ்சுட்டு நீங்க கடன் படுவீங்க. அதனால உங்களுக்கு புதிய கடன் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மீன ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குழந்தைகளுக்கான செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல் ஏற்படுத்தும். அதே சமயம் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேல சந்திரன் ராசிக்குள்ள வராரு. அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வரும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது குழந்தைகளுடைய சொத்து சம்பந்தமாகவோ ஏற்பட்ட மன உளைச்சல் விலகி மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் வெளியூர் பிரயாணங்களும் செலவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்திலேயே நீங்க வீட்டிலேயே இருந்தாலும் வெளி இடத்துல படுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்க இடத்த விட்டுட்டு உங்க பெட்ரூமை விட்டுட்டு உங்க கட்டில விட்டுட்டு உங்க பாயை விட்டுட்டு வேற இடத்துல படுக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு தூக்கம் கெடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா மத்தியானத்திலேருந்தே உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தினால சற்று சங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று தடுமாற்றம் இருக்கும். அதற்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய தாய் வழி சொத்து சம்பந்தமான விஷயத்திலும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா குழந்தைகள் விஷயத்துல நீங்க எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. உங்க குழந்தைங்க உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியா செயல்பட்டு தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.